சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுடைய அத்தையை. உள்ளே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். பைரவி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸ் இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயன்றாங்க. உங்கள் அத்தை மேலே இந்த அளவுக்கு பாசமும் அன்பும் வச்சுருக்கீங்க, ஆனால் அவங்க உங்களை இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. என்னது, என் அத்தையை நீ ஏமாத்துறாங்களா? அவங்களாம் அப்படி என்னை ஏமாற்ற மாட்டாங்க. இங்கே பாருங்கள், அவங்களுடைய உயிருக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்கன்றாங்க. உங்களை அந்த அளவுக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட வந்து இது மாதிரி எல்லாம் வந்து சொல்ல சொன்னாங்க. என் மருமக பெங்களூர் வேலைக்கு போகிறா, அவள் வேலைக்கு போகக்கூடாது, அதனால் எனக்கு உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு டாக்டர் வந்து அவங்க சொல்கிறதுனால உங்ககிட்ட சும்மா சொன்னாங்க. உங்கள் அத்தைக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த நர்ஸு சொல்கிறாங்க. அதை கேட்ட பைரவி ஷாக் ஆகுறாங்க. அத்தை இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லை அவங்களுக்கு. அவங்களால என் பெங்களூர் வேலையில் விட்டுட்டு அவங்க கூடவே இருந்து அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ண, ஆனால் அவங்க இவ்வளோ நாளாக நான் வேலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக நடிச்சிருக்காங்களா, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பைரவி ஃபீல் பண்ணாங்க. அன்னபூரணிக்கிட்ட எல்லாமே உங்களுடைய நடிப்பா, ஏன் அத்தை இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவி. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.